எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னையில் இருக்கக்கூடிய டி நகரில் பார்த்தீங்கன்னா மெயின் ஜங்ஷனில், அதாவது மேட்லி ஜங்ஷன் சொல்லுவாங்க. டி நகரில் மேட்லிஸ் ஜங்ஷன்லேருந்து நம்ம சரவணா ஸ்டோர் நோக்கி வந்தோம்னா மேட்லி சப்வே இருக்குங்க. அந்த மேட்லி சப்வே சர்வீஸ் ரோட்டில் மேலே கீழே சப்வே போகும். மேலே சர்வீஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 35க்கு, அதாவது லேண்டோட சைஸ் லேண்டோட ஃப்ரண்டேஜ் 35 அடி ஃப்ரண்டேஜ். லேண்டோட சைஸு லேண்டோட நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35க்கு 55ங்க. லேண்டோட ஏரியா 1905 சதுரடிங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இது மேட்லி சப்வே சர்வீஸ் ரோட்டில் இருக்குங்காட்டி இதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸோட ஃபர்னிச்சர் ஷோரூம் அங்கே கட்டியிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸ்க்கு வருதுன்னு வச்சுங்களேன். கிரவுண்டு குறைஞ்சது 6 கோடிக்கு கம்மி இல்லாமல் சொல்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ விற்கக்கூடிய ஓனர் அங்கே ஃபாரினில் இருக்காங்க, சென்னை வந்திருக்காங்க. அதனால தான் இந்த இடத்த சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இப்போ மும்மரமாக சேல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்டில் மேலே 35 அடி ஃப்ரண்டேஜ், சைடு ரோடு ஒன்று போகுதுங்க. அதில் 55 அடிங்க. இது கார்னர் சைட்டு, அதாவது சவுத் அண்ட் ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய இந்த பதிவோட ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல கமர்ஷியலுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான பில்டிங் கட்டினாலும் நிச்சயமாக நல்லா அருமையாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை கிளினிக்கோ அது மாதிரி கூட கட்டலாம், இல்லை கமர்ஷியல் ஷாப்பு கட்டலாம், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம். அந்த மாதிரியான கமர்ஷியலுக்கு உண்டான நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களோ அருமையாக இந்த இடத்துல பண்ண முடியுங்க. ஏன்னா கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு வரைக்கும் அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அப்ரூவ் வாங்கி பண்ணும்போது நிச்சயமாக பண்ணலாம். அதே மாதிரி கமர்ஷியல் ஷாப் கட்டி வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ரெண்டல் இன்கம் நல்ல ரெண்டல் இன்கம் வருங்க. அதனால் இது அருமையான லொக்கேஷன். இந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா டிலே பண்ண வேணாம், உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அந்த இடத்துல போய் பார்க்குற மாதிரி தான் நாங்கள் ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம். நீங்கள் போய் பாருங்கள். இடம் உண்மையிலேயே சொல்கிறேங்க, அருமையான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா 4.5 கோடி ரூபா ஓனர் கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1905 சதுரடிக்கு 4.5 கோடி ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு சரௌண்டிங்கில் கிரவுண்டு எவ்வளோ போகுது அப்படிங்கிறத கூட நீங்கள் விசாரிச்சுக்கங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த இடத்தோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸை ஓனர் கோட் பண்ணியிருக்காங்க. வாங்குறவங்களுக்கு நீங்கள் இடம் வாங்கும்போதே உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் இந்த இடத்தோட ப்ரைஸ் இருக்குதுங்க. இந்த 4.5 கோடிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்து ஓகேனீங்கன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம், ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. நிச்சயமாக ஏன்னா இந்த இடத்த சீக்கிரமே சேல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓனர். அதனால் கண்டிப்பாக ரேட்டை நெகோஷியேட் பண்ணி பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த 4.5 கோடி ரூபா விலைங்கிறதுல குறைச்சி நல்ல ரேட்டுக்கு முடிக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நான் சொன்ன அனைத்து தகவலுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கப்புறமா அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பதிவில் இந்த இடம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. அக்ரிமெண்ட் பவர் ஹோல்டரோ யாருமே கிடையாதுங்க. ஏன் ஒவ்வொரு பதிவுலையும் நான் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சில பையர்ஸ் டைரெக்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அவங்களே கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சார் இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட இருக்கா, இல்லை பவர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா, சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களான்னு சொல்லி டீட்டெயில் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க போய் சில இடத்துல பார்க்கும்போது
மீடியேட்டர் கூட்டி கொண்டு காட்டுற இடம் வந்து அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையும் பவர் ஹோல்டர்ட்டையும் கூட்டி கொண்டு காட்டியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கேட்கும்போதே வந்து பையர் சைடு வந்து இதைத்தான் கேட்குறாங்க. டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டியா சார், ஓனர் ப்ராப்பர்ட்டி இருந்தால் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நம்முடைய பதிவில் ஒவ்வொரு பதிவிலும் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ வந்து ப்ராப்பர்ட்டி இல்லைங்க, டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குங்கிறத நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நாளைக்கு இது போன்ற நல்ல இடத்தோட உங்களை சந்திக்கிறோம்.